கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு வேத வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி அவங்க வீட்டுக்காரரால் கடன் வந்துடுச்சு, 2 பிள்ளைகளை அடிமைப்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அந்த தீர்க்கதரிசி அவகிட்ட சொல்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, உன்னிடத்துல என்ன இருக்கிறதுன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ போய் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எல்லார்கிட்டையும் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு உன்னோட பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த ரூமில் போய் கதவை சாத்தி கதவை பூட்டிட்டு பிள்ளைகளை பக்கத்தில் 2 பிள்ளைகளையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கொடுக்க சொல்லு. அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெயை வார்த்து அதை ஒரு மீந்த இடத்துல ஒரு இடத்துல வெய்யே அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சில தாட்ஸ் வந்துச்சு, ஒரு சில காரியங்கள் எனக்கு தோணுச்சு. முதல்ல அவர் எண்ணெயை வாங்கி வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம்லாம் வாங்கின்னு வர சொன்னார் இல்லையா? இப்போ பாத்திரத்தெல்லாம் வாங்கின்னு வந்த உடனே பிள்ளைகள் 2த்தையும் உள்ளே கதவு தாப்பை போட்டுட்டு இந்த பாத்திரத்தில் ஒவ்வொரு பாத்திரமாக அந்த எண்ணெயை வாக்க சொல்கிறாரு. அப்போ ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த அம்மா ஒரு 10 பாத்திரம் வாங்கினது தான் வச்சுக்கலாம். ஒரு 10 பாத்திரத்தில் அந்த ஒரு குடம் எண்ணெய் எடுத்து எப்படி விட முடியும்? அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கணும்ல. அந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தை மாற்றி ஒரு பாத்திரத்தில் விடும்போது இதில் என்ன நடக்க போகிறது? இருக்கிறதே ஒரு குடம் தானேன்னு யோசிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த லேடி அவங்க சொன்னதை அப்படி கேட்டு போயிட்டு அந்த காரியத்தை செய்தால்னு பைபிள் சொல்லுது. இப்போ இதில் விசுவாசம் எங்கே ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த அம்மா அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த கதவை தாப்பப்பட்டு அந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாத்திரத்துக்கு முடிவு எடுக்கிறா பாருங்க. அங்கே தான் ஃபெய்த் வேலை செய்யுது. அதாவது நம்ம நிறைய நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தை செய்கையில் காண்பிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்து தான் இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த கிரியையில் நம்ம காண்பிக்கிறோமா என்பதுக்கு முதல் அடையாளமே அந்த தீர்க்கதரிசியோட மனைவி அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை. அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த குடத்திலிருந்து அந்த பாத்திரத்துக்கு அந்த எண்ணெயை வார்க்கிறதுக்கு அவள் தீர்மானித்து அந்த கதவை பூட்டிட்டு பிள்ளைங்களோட அந்த எண்ணெய் அதில் வார்க்க ஆரம்பிக்கிற பாருங்க. அதுதான் நாம் எடுக்கிற ஸ்டெப்பு. அப்படி நாம் முடிவு எடுத்துட்டோமானால் கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாத்திரத்தில் எடுத்து வார்க்க ஆரம்பிக்கும் போது அவள் இருதயத்தில் என்ன தோணும்? ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால் அப்போது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது அப்படின்னு தோணும். இப்போ நம்ம அற்புதத்தை பார்த்து முடிச்சிட்டோம், படிச்சிட்டோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் பார்த்தோம்னா அப்போ ஒரு 10-20 பாத்திரம் வச்சுருந்தாங்களே, எல்லா பாத்திரமும் ஃபில் ஆகிடுச்சு. அதை கொண்டு கடனை அடைச்சிட்டு மீந்ததை கொண்டு அவங்க வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்களோ இல்லை நானோ தான் இப்படி நிலைமையில் இருக்கிறோம். அப்போ அந்த பாத்திரத்தை கேட்டு வாங்க சொல்லும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்றது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இப்போ பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் போய் பாத்திரம் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குவோன்னு தெரியாது. சரி, ஏதோ சொல்லி கேட்டு வாங்குகிறோம். அப்போது நம்மளோட விசுவாசத்தோட அளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பாத்திரம் தான் வாங்குவோம் ஃபஸ்ட்டு. நமக்கு ஒரு வேளை இவர் சொல்கிறாரு, ஒரு ஏதோ இந்த பாத்திரத்தில் அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாரு, இருக்கிறதே ஒரு குடம் எண்ணெய் தான். நான் அதில் ஒரு வேளை நான் ஒரு 10-20 பாத்திரம் வாங்கியிருந்தேன், அதுலேருந்து எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்லை, என்னோடய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார்னு சொல்லி நான் ஒரு 50 பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது பாத்திர கடை இருந்துச்சுன்னா மொத்தமாக கூட கொடுத்துட்றேங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். என்னோடய விசுவாசத்தை அளவை பொறுத்தது அது. இன்னொன்று, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அந்த எண்ணெயை வார்க்கும்போது என் இருதயம் எப்படி இருக்கும்? என்னடா இதுலேருந்து இதில் பாத்திரத்தை வாக்குறோம், எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம ஆரம்பிப்போம். நம்ம விசுவாசத்துக்கு எப்போயுமே ஒரு டெஸ்ட் வரும்போது அந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி பாஸ் பண்ணுறோன்றதை வச்சு தான் அற்புதமே.
ஸோ நீங்கள் வாங்கி கொண்டு வந்து ஒரு 15 பாத்திரம் வாங்கியிருக்கா, இல்லை 20 பாத்திரம் வாங்கியிருக்கான்னா, கர்த்தர் கட்டாயம் 20லேயுமே அற்புதம் செஞ்சுருவார். ஒருவேளை 100 பாத்திரம் வாங்கிட்டு வந்திருந்தான்னா, அவளோட விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி 100 பாத்திரத்துமே அந்த எண்ணெயை கர்த்தர் வார்த்திருப்பார். அப்போ நான் ஒரு விஷயம் யோசித்து பார்த்தேன். ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. அவளுடைய எல்லா பாத்திரங்களும் எண்ணெய் வழிந்தது. இன்னொரு பாத்திரம் தான்னு கேட்கும்போது, இல்லை வேற பாத்திரம்னு சொன்ன உடனே எண்ணெய் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது, அப்போ வேற பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கான வாய்ப்புகள் இனி இல்லைன்னொன்னு அந்த எண்ணெய் நின்று போயிட்டு. அப்போ அந்த எண்ணெய் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது, ரோமர் 4வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தெய்வம். ஸோ கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. நீங்கள் விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கும்போது எல்லாமே புலப்படும். எங்கிருந்துன்னா அது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. ஸோ நம்ம கண்களுக்கு அது புலப்படாது. ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அது எல்லாமே உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கும் போது, ஏன்னா ஆபிரகாம் வந்து 100 வயசில் குழந்தை பிறக்கும்போது அதுக்கான சாத்தியக்கூறு எதுவுமே இல்லை. ஆனால் அவன் விசுவாசித்ததுனால தான் அவனுக்கு இந்த அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ உங்களோட விசுவாசம் இந்த இடத்துல பரீட்சை பார்க்கப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், என்ன அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்திரம் வாங்கின்னு வந்திருப்போம். என்ன அளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெய் வார்க்கப்பட்டிருக்கும். இனி பாத்திரம் இல்லைன்னு சொன்னோன்னே எண்ணெய் நின்று போயிட்டுனோன்னா அந்த எண்ணெய் கட்டாயமாக எங்கிருந்து வந்திருக்கும்னா அது கண்டிப்பாக சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளாக தான் இருக்க முடியும். அற்புதங்களின் தெய்வம். அது பானையிலே செலவழிந்து போகவில்லை, கலையத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லைன்னு சொல்லி இதே எலிசா இன்னொரு அற்புதம் செய்யும் போதும் கூட இன்றைக்கி எடுத்து சாப்பிட்றாங்க. அன்றைக்கி நைட் அது ஃபில் ஆகிடும் போல இருக்குது. மார்னிங் வந்து திருப்பி சாப்பிட எடுக்கும்போது ஃபுல்லாக இருக்குது திருப்பி. இப்படி தான் அந்த சூப்பர் நேச்சுரலாக அந்த அற்புதம் நடக்கிறதுனா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை யாரும் நம்புறதில்லை. இதெல்லாம் எப்படிங்க ஆகும் அப்படிலாம் நிறைய பேர் வந்து நம்மளோட விசுவாசத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய கேட்கும்போது இதெல்லாம் ஆகிற காரியம் கிடையாது, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்த்து வைக்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது அப்படின் போது, அப்படியான எண்ணம் நமக்கு வருமானால் அற்புதங்களும் லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கர்த்தரால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தீர்களானால் எந்த லெவல் வேணால் அற்புதம் நடக்கும். எந்த லெவல் வேணால் நடக்கும். இவ்வளோ அவ்வளோன்னு கிடையாது. எந்த லெவல் வேணால் அற்புதம் நடக்கும். அதாவது நாம் என்ன விசுவாசிக்கிறோம், நான் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நம்மளோட விசுவாசத்தின் அளவு என்ன, நாம் எவ்வளோ தூரம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோன்றதை வச்சு நமக்கு அற்புதங்கள் வந்து அன்லிமிட்டெட். ஆண்டவர் வந்து இவ்வளோ தான்ப்பா, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேளு, உன் திராணிக்கு ஏற்ற மாதிரி கேளு அப்படி கேட்குறது இல்லை. என்ன கேட்டாலும் ஆபிரகாம் வந்து உலகத்தை சுதந்திரிப்பான்னு வாக்கு கொடுத்தார். உலகத்தையே 1-2 பொருள் இல்லை, 1-2 ஏரியாவில் நீ வடக்கையும் கிழக்கையும் அப்படி நடந்து போன்னு சொன்னார்ல. எவ்வளோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கொடுப்பேன்னா சும்மா ஒரு 10 ஃபர்லாங் வரைக்கும் இல்லை 5 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கல. என்ன கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நம்ம வந்து அதை செய்கையில் காட்டுவோமானால் கண்டிப்பாக உலகத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். இதை நான் சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. ஒரு 50-60 வயசு இருக்கிற ஒரு லேடி வந்து ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து யாரும் கிடையாது கூட. அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு டீயை குடிச்சிட்டு போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்கோ இல்லை கிராம ஊழியத்துக்கோ இல்லை ட்ரக்ஸ் கொடுக்குறதுக்கோ கிளம்பி போயிடுவாங்களாம். அதே மாதிரி மதியம் வீட்டுக்கு வருவாங்களாம், இல்லை அங்கே எங்கேயாவது சாப்பாடு கிடச்சின்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்களாம் திருப்பியும். இது மாதிரி ஒரு லேடி வந்து ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த லேடி அப்படி ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, சுத்தமாக மளிகை சாமான் இல்லை. அப்போ காலையில் அவங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30-12 மணிக்கு வீட்டுக்கு வந்தோட ரொம்ப களைப்பாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து எதுவுமே இல்லை அப்படின்னும் போது, ஆண்டவரே உங்களுக்காக தான் ஊழியத்துக்குலாம் போயிட்டுருக்கேன், ஆனால் என்கிட்ட வீட்டில் இப்போ மளிகை சாமான் இல்லை, எதுவுமே இல்லை, நான் எப்படி சமைக்கிறது, எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாரா, பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும், பெரிய கடை இருக்கும், அதில் 10-20 கவுண்டர்ஸ் இருக்கும் போல் இருக்கு, அவ்வளோ பெரிய கடை சென்னையில். அந்த கடைக்கு நீ வந்து ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு நீ போன்னு சொன்னாராம். அப்போ அவங்க சொன்னாங்களா, ஆண்டவர் என்கிட்ட காசே கிடையாது, காசு இல்லாதப்போ மளிகை சாமான் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க, நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆவியிலே ஒரு ஊந்துதல் அந்த அம்மாவுக்கு இருந்ததுனால அவங்களுக்கு தேவையான மளிகை சாமான் லிஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்களாம். பெரிய லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு ஒரு பையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கடைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து
1 2 3 நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. ஒரு 6ஆம் நம்பர் கவுண்டரில் போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாலும் இந்த கவுண்டரில் நில்லுன்னு. ஸோ அப்படி போய் நின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட மணி 12:45 ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 10 20 பேர் கவுண்டரில் க்யூவில் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து 1 மணி ஆயிடுச்சோன்னா அங்கே வந்து சொன்னாங்களா 1 and 2 எங்களுக்கு லஞ்சு, அதனால் நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, இல்லை நீங்கள் உட்காந்துருக்கிறதா உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த 6ஆம் நம்பர் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டார் அவர். அப்போ பக்கத்தில் 7வது கவுண்டரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தாரா, வயசானவங்களா இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 2 3 பேர் கூட எல்லாமே ஒரு 40 50 வயசில் இருக்கீங்க, அதனால் ஒன்று பண்ணுறமா, நீங்கள் 4 பேரும் வந்து என்னோடய கவுண்டரில் சாமான் வாங்கிட்டு போயிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட போகிறேன்னு சொன்னான். உடனே அந்த 3 பேரும் அங்கே போயிட்டாங்களா. இவங்க 4வது ஆள் இவங்களும் எழுந்து போகும்போது ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை எந்த கவுண்டரில் உட்கார சொன்னேன்? 6ஆம் நம்பர் கவுண்டர், அங்கேயே உட்காருன்னு சொன்னாராம். என்னடா இது இப்படின்னு எனக்கு சொல்லிட்டு அந்த 3 பேரும் போயிட்டாங்க. நீங்கள் வரலையான்னு கேட்டீங்க. இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் பரவாயில்லன்னு. அவங்க நினச்சாங்களே, என்ன ஊசி போட்டுறது கொடுத்துட்டு அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா வாங்கம்மா பரவாயில்லம்மா வயசானவங்களா இருக்கீங்கன்னா, இல்லைப்பா நான் உட்காந்துக்கிறப்பான்னா அவர் அப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் போய் அந்த 7ஆம் நம்பர் கவுண்டரில் அந்த சாமானெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவர் ஷட்டரை மூடிட்டு போயிட்டார். சரியாக 1:55க்கு திருப்பியும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காடுறாங்களா. அப்போ உட்காரும்போது இந்த அம்மா தான் 6ஆம் நம்பர் கவுண்டரில் முதல் ஆளாக உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா மனசில் வந்து ஆண்டவர் என்னத்துக்கு இதான் இந்த கவுண்டரில் உட்கார சொன்னார், என்னென்ன ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது அப்போ வந்து 1:55க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து. என்னன்னு சொன்னால், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பித்து இன்னையோட 6 வருஷங்கள் முடிஞ்சிடுச்சு. அதனால் இதே மாதிரி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மதியம் 12:01 மணிக்கு தான் நாங்கள் இதை திறப்பு விழா கொண்டாடினோம். இதை ஞாபகார்த்தமாக முன்னிட்டு இன்றைக்கு 6வது நம்பர் கவுண்டரில் முதல் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க கேட்குற எல்லா பொருளும் இலவசம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களாம். உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன். அந்த அம்மா வந்து அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போகுது, கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த கவுண்டரில் என்ன கேட்டால், நான் பாட்டிமா உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும் இப்படிலாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொன்னாப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் வந்து உட்காந்தேன்ப்பா சாதாரணமாக. ஆண்டவர் பாருங்கள், அந்த முன்னாடி 3 பேர் இப்படி கட்டி விட்டார் பாருங்களேன். க்ளீனாக அந்த 3 பேரையும் 7ஆம் நம்பர் கவுண்டருக்கு போக வச்சுட்டு, இல்லைன்னா இவங்களுக்கு முன்னாடி அந்த 3 பேர் நின்றுருக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த 3 பேரும் 7ஆம் நம்பர் கவுண்டருக்கு அனுப்பிச்சிட்டு, நான் எந்த கவுண்டரில் உட்கார சொன்னேன் அங்கே உட்காருன்னு சொன்னதுனால, அந்த அம்மா ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்ததுனால கரெக்டாக போய் நின்ற உடனே எல்லா சாமானும் போட்டுட்டு, நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்க, உனக்கு பெட்டியில் போட்டு கட்டிட்டு தூக்கிட்டு போக முடியாது, நாங்களே வாங்க வீட்டில் கொண்டு இறக்கி வச்சிடுறோன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு இறக்கி வச்சுட்டு 1 மாதத்துக்கு தேவையான அத்தனை சாமான்கள் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்தா கூட வாங்கியிருக்க முடியாது. அவ்வளோ சாமான்களும் கொண்டு போய் வீட்டில் இறக்கி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்களாம். யோசிச்சு பாருங்களேன். இதை நான் கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் வந்து உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ஆண்டவரே. அதாவது அவர் சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்றதுக்கோ உணவு உடுக்க உடையும் அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ நீங்கள் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார்ன்ற வசனம் வந்து எவ்வளோ சத்தியம்ல, எவ்வளோ உண்மை இல்லை. அப்போ அந்த லேடி அதை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போகும்போது உண்மையிலே எப்படி யோசிச்சிருப்பாங்க. அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார். அந்த விஷயத்துலையும் கூட பாருங்களேன். அந்த அம்மா போய் அந்த கவுண்டரில் போய் உட்காரும்போது கீழே பைசா கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது காசு இல்லாமல் வெறும் லிஸ்ட் எடுத்துன்னு போவோமா? யோசிச்சு பாருங்களேன். முதல்ல நம்ம இப்படி செய்வோமா? முதல்ல அதுதான் நாம் எடுத்து வைக்கிற விசுவாசத்தின் முதல் அடி. அதை எடுத்து வைக்கும்போது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் ஒரு தீர்மானம் எடுப்போம். விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்கிறதில்ல. இல்லை, கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அவருக்கு கீழ்ப்படிந்த, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அடியை நாம் எடுத்து வைத்தோமானால் நமக்காக 1000 அடிகளை எடுத்து வைக்க தயாராக இருக்கிற ஒரு தெய்வம் இன்றைக்கி உலகத்தில் உயிரோடு இருக்கிறார். அவள் போய், ஏதாவது 7வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை எடுத்து உன் பிள்ளைகளும் நீயும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அவள் போய் என்னோட கடனுக்கு என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் கேட்டான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், மீதம் எடுக்க செய்கிறதே. ஆண்டவர் என்றைக்குமே நீங்கள் ஒன்று கேட்டேன்னா, சரி இருந்தால் இப்போ ஒன்று தானே கேட்டேன், இந்த 2 வச்சுக்கோ அப்படி சொல்கிறது இல்லை, மீதி எடுக்க வைப்பார். அதாவது திரளான ஜனங்கள் வந்து உட்காந்துருக்குறாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. அந்த 5 அப்பம் 2 மீனை வைத்து எத்தனை 1000 பேரை போஷித்தார். அப்படியே போஷித்து முடிச்சுட்ருக்கலாம்ல. இதுக்கு மீதம் எடுக்க வச்சார்.
12 கூடை நிறைய மீதம் எடுக்க வைத்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ நீங்கள் கேட்கிறத விட அதிகமாய் கொடுக்கிற தெய்வம். அவர் அள்ளி கொடுக்கிறவர், அவர் மீதம் எடுக்க வைக்கிறவர். உனக்கு என்ன தேவையோ அவ்வளோதான், இன்றைக்கி என்ன தேவையோ அதை பார்த்துக்கோ, போதும் உனக்கு, உன்னோட இதுக்கு அதிகம், நீ இதுக்கு மேலே கேட்காத, அப்படி சொல்கிறவர் அவர் இல்லை. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறவர் அவர். அதனால் அவரிடத்துல கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் இருக்கிறது. இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கர்த்தர் கொடுக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், விசுவாசத்தில் வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அவர் கனப்படுத்துகிறார் இருக்கிறார். இந்த நாளிலே தைரியமாய் ஆண்டவர்கிட்ட வாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கட்டாயம் உண்டு என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படியாய் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமென்.